ஸ்டார்ட் மேம். ஹலோ ஆல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் தான். இப்போ வந்து வரும்போது அவங்களோட சன் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்க குக் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க மேமு. ஸோ இது எதனால அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து மேமே சொல்லுவாங்க. Okay ma'am. First of all, I should thank you, Priya. Thank you ma'am. Thank you. So yes please. என் சன் வந்து சொல்லும் போது எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் வந்து மாத்திரையே எடுத்துக்க மாட்டேன். சோ ஏன்னா இப்ப கொடுத்த டேப்லெட்ஸ் கூட அப்படியே வாங்கி வச்சிருக்காங்க, எடுத்துக்கோ. சோ நான் அதுல நம்பிக்கை இல்ல. சரி அவன் சொல்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து இது வெல்னஸ் சென்டர், இட் இஸ் நாட் about ப்ளீஸ் ஜாயின். நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. So it is not about medicine அப்படின்னு சொன்னான். So அந்த ஒரு வார்த்தை வச்சு சரி I thought let us try. So when we came here, still I was not very comfortable. டயலமாலயே தான் இருந்திருக்காங்க. ஆமா. ஆனா அவங்க கேட்ட diagnosis, when you asked me the questions, yes, the diagnosisலாம் வந்து the questions you gave was very general. Very good. And thank you. The questions were all about myself. Understood. It was not about the problem I'm facing. So நீங்க வந்து problem பத்தி கேட்காம நீங்க வந்து ஓவராலா கேட்டீங்க. உங்களுக்கு இது இருக்கா அது இருக்கா இது பண்ணதா அது. And when you asked that, I felt very impressed. I was impressed. Thank you so much. Thank you. And adha vechi neenga vandu you did not go by my previous medical history or something about Harsha. You didn't go by that. So I was really impressed. Thank you. So I thought, okay, that will this is something different. And after he started this treatment, I could see a lot of changes. But எனக்கு அவ்வளோ தெரிஞ்சதோ இல்லையோ, ஒரு நாள் எங்க குக் அவங்க எப்போதாவது பாப்பாங்க அவனை, அவங்க சொன்னாங்க என்ன உங்க பையன் ஃபுல்லா மாறிட்டானே, மெலிஞ்சிட்டு ரொம்ப நல்லா ஆயிட்டாரே, ஹெல்தி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. So that was the moment result. Okay, that was நம்ம சொல்ல தேவையில்லை, நம்ம பார்க்கறவங்க வந்து. Thank you very much. Now I've come to you. So family. So இந்த ஃபேமிலியோட ட்ரீ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரேட் அட்வொகேட் பிரியதர்ஷினி, அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான், அவங்க ஃபேமிலி தான். ஸோ சார் வந்து பிரியதர்ஷினி மேமோட ஹஸ்பண்ட் அண்ட் மேம் வந்து அவங்க மதர் இன் லா. ஆனா அவங்க மதர் இன் லா மாதிரி இருக்க மாட்டாங்க, இவ்வளோ ஒரு ஃபேன்சி மதர் இன் லா பார்த்ததே இல்லை. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஃபேமிலியா அவங்க டீடாக்ஸ்க்காக ஆக்சி பிளஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏன் இதை நாங்கள் ஷேர் பண்றோம்னா, ஸோ த மெயின் பர்பஸ் ஆஃப் த வீடியோஸ் டு கிரியேட் அன் அவேர்னஸ் தோஸ் ஹூ ஆர் in a place where to go, where to start the detox, where to start the right treatment. If you don't have a time for a workout and a healthy lifestyle, this will be a seed for the right time அப்படினு நான் சொல்லுவேன் நான். Congratulations. Thank you ma'am. And I wish you all the best. Thank you so much. Work on me. ஆல்ரெடி அவங்க இன்னும் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, இன்னும் ஹீரோயின் ஆயிடுவாங்க. வாங்க ஃபேமிலியில நீங்க எல்லாமே வாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சீடே பாத்தீங்கன்னா இவங்க தான். சோ இவங்க இல்லாம இருக்க கூடாது. So thank you Priya. மதுரையில பாத்தீங்களா ஒரு ஃபேமிலி கனெக்ட் ஆயிடுச்சு. So it's all like இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. So I'm grateful for this kind of love and extended start panni which will go for life actually. Life, that's a very important thing. touch wood. And so இவங்க வந்து மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப இன்னைக்கு கூட எதுக்கு வந்திருக்காங்கன்னா ப்ரீ மேரேஜ்க்கு முன்னாடி ஆன டீடாக்ஸ் செஷன்ஸ் அண்ட் ரைட் கேர். ஸோ அது ரொம்ப முக்கியம். தோஸ் ஹூ ஆர் பிளானிங் ஃபார் அ மேரேஜ் ஒரு ஈவெண்ட்க்கு முன்னாடி உங்க பாடியை நீங்க ப்ரிப்பேர் பண்றது, அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மி பண்றது, குறிப்பா ஒர்க் அவுட் பண்ண டைம் கிடைக்காது கரெக்டா? ஆமா. அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு ஈஸியஸ்ட் வேங்கிறத போது, ஈஸியஸ்ட் வேங்கிறத விட ஒரு ஃபாஸ்டஸ்ட் சொல்யூஷன் போது இதை நீங்க effective way and without any side effects வந்து நீங்க டாக் பண்ணலாம். சோ உங்களோட ஃபேவரட் ட்ரீட்மெண்ட் ஆக்சி பிளஸ் வந்து ஹர்ஷா சார் அடிக்கடி சொல்லுவாரு. என்ன சார் ட்ரீட்மெண்ட் அது? அந்த ரெட் லைட் தெரப்பி. ரெட் லைட் தெரப்பி. சோ அந்த ரெட் லைட் தெரப்பி எடுக்கும்போது ஆக்சுவலி அவங்க வந்து they felt very much healthy detox glow அப்படிங்கிற மாதிரி. நான் முடிச்சிட்டு வந்தாலுமே ரெண்டு பேத்துமே பார்த்தா செம்ம எஃபெக்ட் ஆக்சுவலி. நானே எனக்கு இப்ப நான் சொன்னேன் ரெண்டு ஜிம் போல ஐஆர்எஸ். ஓகே ஐஆர்எஸ் போயிடலாமா, ஜிம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஜிம் ஸ்கிப் பண்ணிட்டு ஐஆர்எஸ் பண்ணிட்டாங்க. சோ ரெட் லைட் தெரப்பி வந்து பாடி நேச்சுரலாவே உங்களுக்கு டீடாக்ஸ் அண்ட் க்ளோ கொடுக்கும் அண்ட் ஹெல்தி வெயிட் லாஸ். தட்ஸ் a very important thing. சோ ஈவன் நானே உள்ள வரும்போது நினைச்சேன் சார் வந்து அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே எப்படி சொல்றது, they came into a proper shape. கொஞ்சம் நல்லா இதுவாயிடுச்சு. நானே சுத்தி தான் போடணும்னு நினைக்கிறேன். ஈவலைஸ் நிறைய இருக்கும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். தோஸ் ஹூ ஆர் பிளானிங் ஃபார் அ மேரேஜ், குண்டா இருக்கும் இல்ல அன்ஹெல்த்தியா இருக்கும், முன்னாடி அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரி பண்ணாதீங்க. திஸ் இஸ் த பிளேஸ் யூ கேன் கெட் அ ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் த queries. Thank you so much. Thank you so much. Thank you. உங்க மதுரை